காக்கா முட்டை, ஐங்கரன், கார்கி, ராக்கெட்ரி போல பல திரைப்படங்களின் திரைக்கதை ஆசிரியர் ஆனந்த் குமரேசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ரொம்ப ஆரோக்கியமான கலந்துரையாடல்களை கன்சிஸ்டண்ட்டாக மழையோ வெயிலோ புயலோ இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிற கூகை திரைப்பட இயக்கத்திற்கு நன்றி. ஸோ தலைவர முதல்ல எனக்கு மீனிங் தெரில, டெஸ்டினி விதி அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு படத்தை மதிக்கிறது எப்படின்னா அந்த படத்தோட இன்டென்ஷன் என்ன, அந்த படம் எந்த நோக்கத்திற்காக அது படமாக்கப்படுது அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அந்த படத்து மேலே எனக்கு ஒரு மரியாதை வரும். ஸோ பொதுவாக ஒரு ரெண்டு விதமான நரேட்டிவ்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பெரும்பாலும் ஒன்று இருக்குது, அந்த பெரும்பாலும் கூடவே ஒரு சின்ன கோடாக இன்னொன்று இருக்குது. ஒன்று என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, ஒரு நம்பிக்கை அமைப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே சில விதமான நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கைகள் நம்ம பிறந்ததில் இருந்து வீடு, முதல்ல அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நம்மளோட தெருக்கள், அப்புறம் பள்ளிக்கூடம், அப்புறம் சமூகம், அப்புறம் நாளிதழ்கள் செய்திகள் மூலமாக, அதுக்கப்புறம் சினிமாக்கள், அதுக்கப்புறம் வரலாறு அப்படின்னு பல்வேறு தகவல்களோட அடிப்படையில் தான் நம்மளோட பிலீஃப் சிஸ்டமை நாம் உருவாக்குறோம், நம்மளோட நம்பிக்கை அமைப்பு. ஸோ அதில் இப்போ நம்ம ஜென்ரல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். பொது புத்தி அப்படின்னா பெரும்பாலான ஆட்களோட நம்பிக்கை. அப்போ இங்கே இருக்கிற கமர்ஷியல் படங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் படங்களையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே பெரும்பாலான ஆட்களோட நம்பிக்கை எதுவாக இருக்கோ அதை பலப்படுத்துகிற, ஸ்ட்ரென்தன் பண்ணுற நரேட்டிவ்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, கமர்ஷியல் சினிமா. இப்போ பேரலாக இன்னொரு சினிமா இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பிலீஃப் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணுறது, அந்த நம்பிக்கைகளை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இன்டென்ஷனோட உருவாக்கப்படுற படங்கள். அதாவது ஒரு நம்பிக்கையை படிப்படியாக, சும்மா உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வெள்ளையாக இருக்கிறவன் அழகானவன், வெள்ளை நிறம்தான் அழகு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது நம்பிக்கையாக பரவலாக ஆக்கப்படுறதுக்கு அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. அந்த நம்பிக்கையை நம்ம பிறந்த உடனே இருந்து நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நான் கருப்பாக பிறந்தப்ப என்னப்பா நீ வெள்ளையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சொல்கிறேன். சாதாரணமாக வீடுகளில் புலங்குற வார்த்தைகளில் இருந்து அது மெல்ல மெல்ல தெருக்கள், பள்ளி, அப்படி இப்படின்னு போய் ஒரு நம்பிக்கை பரவலான நம்பிக்கையாக ஆக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான வேலை இருக்குது. அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, வியாபாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து போய் நிற்குது. இன்றைக்கி நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அது உடலோட தேவையா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி 1000 விஷயம் இருக்குது, நாம் நம்ப வைக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ நம்மளோட நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு சொல்லப்படுற எல்லா கதைகளும் இங்கே பெரும்பாலான வெற்றியை பெறுது. அதாவது அந்த கதைகள் தான் 1000 கோடியிலேருந்து 2000 கோடி 3000 கோடி அப்படிங்கிற வசூலை ஒரு சாதனையாக பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் நீங்கள் அந்த பெரும்பான்மையான வெற்றி பெறுற படங்களில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் இப்படி சொல்கிறேன். சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். சென்டிமெண்ட்ஸ் நான் 2 விதமாக பார்க்குறேன். சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், நான் விரும்புகிற படங்களில் எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ தலைவரா எமோஷன்ஸை பேசுகிற படம். நீங்கள் பெருவெற்றி பெற்ற எந்த படத்தை வேணாலும் எடுத்துங்க, அதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னுடைய நாடு, இல்லை என்னுடைய மொழி, இல்லைனா என்னுடைய ஊர், என்னுடைய சாதி, இல்லையா, இப்படின்னு, இல்லை அம்மாவுக்கும் மகனுக்குமான ஒரு பாசம், இல்லை நட்பு, இல்லை காதல், இல்லை அப்பாவுக்கும் மகளுக்கும், இப்படின்னு பல்வேறு விதமான சென்டிமெண்ட்ஸ். இது எல்லாமே தொடர்ந்து
சினிமாக்களில் ஒர்க்கான விஷயங்கள், அந்த சென்டிமெண்ட்ஸை தொடர்ந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருக்கிற படங்களுக்கு வந்து ஒரு பெருவெற்றி கிடைக்குது. அப்போ இந்த பக்கம் அப்போ அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு ஒரு இப்போ இந்த ஒருவேளை தலைவரை வந்து ஜென்ரல் சைக்காலஜியில் இருக்கிற ஒரு டைரக்டரோ ஒரு ரைட்டரோ அப்ரோச் பண்ணியிருந்தா அந்த அம்மாவும் மகனும் உருகிற ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இல்லை அந்த அப்பா வந்து அந்த மகள் ஐயோ என்னை விட்டு போயிட்டாலேன்னு அவர் வருத்தப்படுற ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ இருக்குது. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே, சூப்பர். ஸோ இந்த இப்போ நான் பார்த்தவங்களுக்கு நான் பேசுகிற விஷயங்கள் இன்னுமே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 விதமான நரேட்டிவ்ஸில் ஒன்று வந்து சென்டிமெண்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டில் நிறைய சிக்கல் இருக்குது. நான் என்னுடைய மொழி தான் பெருசு, என்னுடைய நாடு தான் பெருசு, என்னுடைய ஊர் தான் சிறந்தது, என்னுடைய சாதி தான் சிறந்தது அப்படின்னு பேசுகிறது எல்லாமே சென்டிமெண்ட். அது எல்லாமே பிரச்சனைக்குரியது. ஏன் அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் வந்து யாரோ இன்னொருத்தரை நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, கம்பேர் பண்ணுறோம். என்னுடையது சிறந்ததுன்னு சொல்லும் போதே நான் சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை என்ன அறியாமல் தாழ்த்திடுறேன் இல்லையா. அப்போ நம்ம பிறந்ததுலேருந்து நமக்குள்ள எத்தனை விதமான சென்டிமெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை விதமான நம்பிக்கைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எது அழகு, எது சிறந்தது, எது உயர்ந்தது, இது எல்லாமே நம்ம பிறந்தப்ப நம்ம கூட ஒரு பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். கூட வந்து ஒரு மதம், ஒரு சாதி, ஒரு மொழி, ஒரு ஊர், ஒரு நாடு, இல்லைனா ஒரு நிறம், ஒரு உயரம், இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து டிஃபால்ட்டாக நம்ம சேர்ந்து வந்துடுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேராக தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அந்த நம்பிக்கைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனாக கேள்வி கேட்கறதுக்கோ இல்லை அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ வாய்ப்பை கொடுக்குற ஒரே ஊடகம் இன்னைக்கு வந்து சினிமா மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளோட நியூஸ் சேனல்ஸில் இருந்து நாம் படிக்கிற வரலாறுல இருந்து எல்லாமே வந்து நம்மளை கேள்வி கேட்க சொல்லாது, நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோவர்ஸாக தான் இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு வார்த்தை, ஏன் ஃபாலோயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அஜெண்டா இருக்குது. அப்போ எஜுகேஷனு அந்த சிஸ்டமும் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுது, இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவும் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுது. நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அங்கே ஃபாலோயர்ஸ் தான் வேணும். அப்போ திங்க் பண்ணுறதுக்கு எங்கே தான் ஸ்பேஸ் இருக்குது? அப்படிங்கும் போது தான் தலைவர மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமானதாக படுது. அப்போ என்ன பண்ணுச்சு இந்த படம் அப்படின்னா, நான் தமிழில் இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த வரிசையில் தலைவரை வந்து நிற்கிதுன்னு தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக நான் கூகை திரைப்பட இயக்கத்துலேருந்து பேசுகிறதுனால நீலம் ப்ரொடக்ஷன் தயாரித்த எல்லா படங்களுமே இங்கே இருக்கிற பொது புத்தியை சேலஞ்ச் பண்ணிச்சு, பொது புத்தியில் இருக்கிற நம்பிக்கைகளை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த படமும் வருது. இப்போ நண்பர் மீரா கதிரவன் வந்து ஹபீபி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறார். அது வந்து 100 வருஷ தமிழ் சினிமாவில் முதல் முறையாக முஸ்லிம்ஸ் மேலே இருக்கிற பார்வையை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு படம். அப்போ நமக்கு தமிழில் இந்த மாதிரியான படங்கள் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. ஈவன் ஜேபேபியாக இருக்கட்டும், இல்லை நம்ம பாட்டில் ராதாவாக இருக்கட்டும், இல்லை பேட் கேர்ளாக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் வந்து இங்கே இருக்கிற நம்பிக்கைகளை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஒரு நம்பிக்கையை பல்வேறு ஆட்கள் பல்வேறு ஒரு பவர் சென்டர்ஸாக இருந்து ஒரு நம்பிக்கையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த நம்பிக்கையை ஸ்ட்ரென்தன் பண்ணுற சினிமாக்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது பேரலாக இந்த மாதிரியான படங்கள் வந்து இந்த படங்களை டிக்கெட் கொடுத்து வாங்குறவங்கள வெறுமனை கன்சியூமராக பார்க்காம ஆடியன்ஸாக ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு யோசிக்க தெரியும் மனுஷங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து சில சினிமாக்கள் உருவாக்கப்பட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் தலைவர வருது. ஸோ ஒரு ரெகுலரான சென்டிமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு உள்ள இருக்கிற ஒரிஜினலான எமோஷன்ஸை தலைவர பேசுது. அப்போ நம்மளோட எமோஷன்ஸ் என்ன, இப்போ நாம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம்? அப்போ இந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக பார்க்குறது வந்து ஆஷா, அதாவது இவங்க தேவதர்ஷினி மேடம் பண்ண அந்த ஜோதிஷோட அம்மா கதாபாத்திரம்.
அந்த அம்மா கதாபாத்திரமும் இந்த ஜோதிஷும் ஒரு ஒரு படத்தில் இந்த நரேட்டிவில் ஒரு இடத்துல தொடங்கி ஒரு இடத்துக்கு வந்து அடைகிறாங்க. அவங்க 2 பேர் லைஃப்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே வீட்டில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஜோதிஷோட தங்கையாக இருக்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்களோட அப்பா. அப்போ இந்த அம்மா யார்? அப்போ இந்த அம்மாவை வச்சு இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்போ அந்த அம்மாவோட நம்பிக்கைகள் என்னவா இருக்குது? இப்போ அந்த அம்மா வந்து அப்புறம் நான் குறிப்பாக இந்த தலவர படத்தில் பார்த்த ஜாகிரஃபி இருக்குல்ல, கேரளா மலையாளம் ஃபிலிம்ஸ் அப்படின்னா எனக்கு வர்ற விஷுவல்ஸுக்கு டோட்டலாக வேற ஒன்றா இருந்தது. தலவர படத்தில் பார்த்த விஷுவல்ஸ் தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு ஜாகிரஃபிக்குள்ளே இப்படியான ஒரு படத்தை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அம்மா வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அந்த படத்திலே வந்து ஒரு ஒரு வசனம் வருது, ஒரு நாய்க்கூண்டு மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவோட வலி. இட் இஸ் அ பெயின். அப்புறம் அந்த படத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்களோட கணவரை வச்சுக்கிட்டே அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க அவங்களோட மகள் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறி தான் விரும்பின ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருப்பாங்க. அவங்களோட அப்பா தான் இவரை ஆக்சுவலாக கட்டிக்க வேண்டியது. அவர் பொன் கேட்டு வந்திருப்பார். அவங்க அவங்க ஏன் அவரை நிராகரிச்சுப்பாங்க அப்படின்னா, அந்த ஆள் வந்து அவரை கல்யாணம் பண்ணால் நான் திரும்பவும் இந்த ஊருக்குள்ளேயே, இந்த வீட்டுக்குள்ளேயே, இந்த வாழ்க்கைக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்போ அவங்களோட சாய்ஸ் என்னவா இருந்ததுன்னா, அவங்க கல்யாணம் பண்ண ஆள் வந்து ஆக்சுவலாக கல்ஃபில் வேலை செஞ்சுருப்பார். ஸோ அதனால் நான் இதிலேருந்து நான் வந்து வெளியேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. பட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கல்ஃபில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவில் கொடுத்துட்டு அதில் ஏமாந்து, ஆனால் சினிமா பித்து தீராமல் அவர் பாட்டுக்கு அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பையன். அந்த பித்து வந்து அவரோட பையனுக்கும் இருக்குது. அப்போ இந்த படம் இருக்குல்ல, அந்த அம்மா, அதாவது அந்த அம்மா கிட்ட இருந்து தான் இந்த பையனுக்கு இந்த நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை வருது? நான் என்னுடைய முகம் வந்து சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முகம் அல்லங்கிற நம்பிக்கை அவனுக்கு அந்த அம்மா கிட்ட தான் வந்துடும். அதுக்கப்புறம் வெளியில் வராங்க. இப்போ அவருடைய நண்பர்கள், அவங்க நண்பர்கள் வந்து பாண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாட்டி, அதாவது அவர் மேலே இருக்கிற அந்த புள்ளிகளை குறிக்கிற ஒரு நிக்நேம். அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவரும் அதை ஏற்றுக்கிட்டே இருக்காரு. அது எல்லாமே நான் ஒரு பர்டிகுலர் டேர்மை யூஸ் பண்ண விரும்புகிறேன், நார்மலைஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே நம்மளுடைய சமூகத்தில், நம்மளுடைய சினிமாவில் எது எதுலாம் நார்மலைஸ் ஆகிருக்கு, அதை வந்து இந்த படம் எந்த விதத்தில் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா நம்மளுடைய சினிமாக்களில், பெரும்பான்மையான சினிமாக்களில் வயலன்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு இல்லையா? அப்புறம் ஹீரோயிசம் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆகிருக்கு. இப்படின்னு நம்ம மெல்ல மெல்ல யோசித்து பார்த்தோன்னா, நாம் பார்த்துட்ருக்கிற, நாம் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிற படங்களில் எது எதெல்லாம் நார்மலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெல்ல யோசித்து பார்க்கலாம். அப்போ அந்த நார்மலைஸ் ஆன எல்லா விஷயங்களும் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் ஒரு சமூக மனிதனாக நானும் இயங்கிட்டு இருக்கேன், நம்ம எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு முதல்ல வந்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சினிமாவில் இருக்கோம், படம் பார்க்குறோம், ஆடியன்ஸாக இருக்கோம், அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்தது. ஒரு சமூக மனிதனாக, ஒரு இண்டிவிஜுவலாக எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, சிக்கல் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, எட்ஸட்ரா எட்ஸட்ரா. நான் ஒரு சமூக மனிதனாக யாராக இருக்கிறேன் அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 7வது 8வது படிக்கும்போது முடி நரைச்சிச்சு. அப்போ நான் அதை சார்ந்த கிண்டல்களையும் கேலியையும் நான் வந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு காலேஜ் படிக்கும்போது அம்மை போட்டுச்சு. அப்போ முகத்தில் வந்து அந்த அம்மை தழும்புகள் உருவாச்சு. அதை சார்ந்த கேலியும் கிண்டலையும் அனுபவிச்சுட்டே இருந்தேன். அந்த அம்மை தழும்புகளை மறைப்பதற்காக தாடி வளர்க்க ஆரம்பித்தவன் தான் நான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்படி இருக்கிறது இருக்குல்ல, அதாவது ஒரு சின்ன பையனுக்கு முடி நரைக்கலாம், இல்லைனா ஒருத்தனுக்கு அம்மா வந்தால் அவனோட முகத்தில் தழும்புகள் இருக்கலாம் இல்லையா?
ஒருத்தருக்கு பைல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, நானே அந்த பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். பல்வேறு விதமான கேலிக்கு ஆளாயிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ப்ரொக்ரெசிவாக பேசுகிறவங்களை கூட உதாரணத்துக்கு என்னடா அவன் பைல்ஸ் பேஷண்ட் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு. அப்போ இந்த சமூகம் என்ன கேலி பண்ணல அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இந்த சமூகம்தான் எனக்கு அது பிரச்சனைன்னு என்னை பார்க்க சொல்லிச்சு. என்னுடைய நிறம் கருப்பாக இருக்குது, நான் ஒல்லியாக இருக்கிறேன், இல்லைனா என் முகத்தில் தழும்பு இருக்குது, இல்லை நான் இந்த சாதியை சேர்ந்தவனாக இருக்கிறேன், இல்லைனா நான் இந்த மொழி பேசுகிறேன், இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரில, இல்லை நான் வெள்ளையா இல்லை, இல்லை என் மண்டையில் மயிர் இல்லை, இது எல்லாமே பிரச்சனைன்னு இந்த சமூகம் தான் எனக்கு பார்க்க கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னை பார்த்து யாரும் சிரிக்கலை, என்னை பார்த்து யாரும் கேலி பண்ணல, என்னை பார்த்து யாரும் கிண்டல் பண்ணல அப்படின்னா எனக்கு ஏன் அது பிரச்சனையாக இருக்க போகுது? அப்போ இந்த படம் என்ன பண்ணுது, நண்பர்கள் தொடர்ந்து இப்போ சைக்கலாஜிக்கலாக ஒரு டேர்ம் அன்கான்ஷியஸாக, அதாவது பிரஜையே இல்லாமல் நண்பனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிண்டல் தான் அது. இன்னுமே அவனோட உண்மையான பெயர் கூட தெரியாத அளவுக்கு கிண்டல் பண்ணிருக்காங்க. அவனோட பேர் ஜோதிஷ். யாரோ ஒருத்தர் எங்கள் ஜோதிஷாட்டா வீடு எங்கே அப்படின்னு கேட்டால், ஜோதிஷா யாரா அவன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவனை கிண்டல் பண்ணுற அந்த பேர் பாண்டை அப்படிங்கிற அந்த பேர் தான் நண்பர்களுக்கு நினைவில் இருக்குது. அப்போ அவ்வளோ நார்மலைஸ் ஆகிருக்கு. நான் அதுதான் சொல்ல வரேன். இங்கே கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது அவ்வளோ நார்மலைஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஊரில் கருப்பாக இருந்தால் அவனை நம்ம காக்கான்னு சொல்லிடுறோம். இப்போ எங்களோட இப்போ 80ஸ்லலாம் ஒரு யாரோ ஒருத்தருக்கு பல்லு எடுப்பாக இருந்துச்சுன்னா, இப்போ அவன் கல்யாண வீட்டில் தேங்காய் திருவுறதுக்கு அவனை கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இல்லை நான் 11ஆவது படிக்கும்போது இன்னுமே பல்வேறு விதமான கேலிகள் இருக்குது. ஒல்லியாக இருப்பேன், இவனோட பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இங்கே தான் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன எப்படி பார்க்க சொல்லிச்சு அப்படின்னா, நீ ஒரு சமூக மனிதனா என்னவா இருக்கிற, நீ கிண்டல் பண்ணுறியா இல்லையா? அப்போ இந்த கிண்டலை எங்கேருந்து கற்றுக்கிட்ட? யாரோ ஒருத்தர் ஆரம்பித்தா நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் அதனால தான் அந்த ஃபாலோயிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வரேன். இப்போ யாரோ ஒருத்தர் பாண்டன்னு கூப்பிட்டாங்க, யாரோ ஒருத்தர் என்னை தடியன்னு கூப்பிட்டாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அதாவது இன்னும் மோசமான நிக்நேம்ஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம யோசிக்காமல் நாம் எப்படி கூப்பிடலாமான்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அவங்க கூப்பிடுறாங்க, அவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல, ரியாக்ட் பண்ணல அப்படின்னா நானும் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த படத்தில் இருக்கிற நண்பர்களுமே அவனை பாண்டன்னு தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவனுக்கு அது பிரச்சனையாக மாறுது. அப்போ அது ரொம்ப முக்கியமானது. அங்கே தான் நான் அந்த கேரக்டர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள, சுயமரியாதைக்குள்ளே வருது. அது வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சமூகம் என்னை இப்படி தான் என்னை கேலி பண்ணும், இப்படி தான் என்னை கிண்டல் பண்ணும் அப்படிங்கிறத அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அவன் அக்செப்ட் பண்ண இடத்துல இருந்தில்ல, அவன் பாட்டுக்கு அவனை இந்த சமூகம் குறுக்கிக்கிட்டே இருக்கு. அவன் தான் போட்டிருக்கிற பேண்ட்டுக்குள்ளேயும் சட்டைக்குள்ளேயும் ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். படம் முழுக்க அந்த 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 பையனை பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்கை சட்டையை முழுசா, அதுவுமே இந்த இந்த பகுதி வரைக்கும் மூடி வச்சிருப்பான். அந்த பகுதி வரைக்கும் அவனோட அந்த வெள்ளை புள்ளிகள் இருக்கு, அது வரைக்கும் மூடி வச்சிருப்பான். காலர் பட்டன் போட்டிருப்பான். அப்ப இந்த சமூகம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷனை அவனோட பேண்ட் சட்டைக்குள்ள ஒளிஞ்சு வாழ்றதுக்கு நிர்பந்திக்க முடியும். நான் பண்ண முடியும், நான் பண்ணியிருக்கேன். அப்படிதான் நான் இந்த படத்தை பார்த்தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சமூக மனிதனா நான் என்னவா இருக்கிறேன், எங்கே இருந்து கேலிகள் தொடங்குறது, எங்கே இருந்து வசைகள் தொடங்குது, எங்கே இருந்து ஒருத்தனை நான் தாழ்ந்தவன் சொல்றேன், எங்கே இருந்து ஒருத்தனை நான் அண்ணாந்து பார்க்குறேன், ஏன் பார்க்குறேன். அப்போ அந்த கேள்வி, ஒரு சமூக மனிதனா நான் என்னவா இருக்கிறேங்கிற கேள்வி எனக்கு திரும்ப திரும்ப இந்த படம் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கேள்வி இப்போ இந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகன் இல்லையா, தான் பெற்றெடுத்த மகனை அவனுக்கு அந்த வெள்ளைப்புள்ளியை கொடுத்தது எல்லாமே இவங்க கிட்ட இருந்து வந்த விஷயங்கள் தானே, தன்னுடைய மகன். ஆனால் அந்த அம்மா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஏன்னா நீ நடிக்க போகிறன்ற உன் மூஞ்ச பார்த்தாலே உன்னை வெள்ளைப்போன்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு. இப்போ இதை நான் இன்னொரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன். இப்போ அந்த ஜோதிஷ் இருக்காரு, ஜோதிஷோட முகத்தில் அந்த வெள்ளை தழும்புகள் இல்லையா, வெண்புள்ளிகள், அது பார்த்த உடனே நமக்கு தெரியுது. அந்த வெண்புள்ளிகள் இடத்துல நீங்கள் எதை வேணாலும் வைக்கலாம், மொழியை வைக்கலாம், நிறத்தை வைக்கலாம், சாதியை வைக்கலாம்,
ஊரை வைக்கலாம், நாட்டை வைக்கலாம், எதை வேணாலும் வைக்கலாம். இப்போ என் கண்ணுக்கும் அறிவுக்கும் இவனை வந்து நான் வந்து கிண்டல் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா இவன் மேலே ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் என்னுடைய ஐம்புலனில் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து ஒரு படி மேலே இருக்கிறதா நினச்சிக்கிறேன். அப்போ நான் ஏன் இப்போ இவனை வந்து நான் கிண்டல் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் எங்கேருந்து வரேன்? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டைரக்டர் ஆகிட்டேன், என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பையன் வரான் அப்படின்னா, இவன் இன்றைக்கி தானே சினிமா வந்திருக்கிறான், நான் இவனை என்ன வேணாலும் பண்ணலாங்கிற இந்த இடத்துக்கு நான் எப்படி வரேன்? இப்போ அவன் ஒரு மனுஷன், இப்போ நான் ஒரு மனுஷன். இந்த மனுஷனை பார்க்க விடாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எதெல்லாம் நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எந்த நம்பிக்கைகளை இன்னும் 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 வலுப்படுத்திட்டே இருக்காங்க. அந்த எந்தெந்த நம்பிக்கைகள்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு. ஒரு சமூக மனிதனாக கேட்குறேன், ஒரு இண்டிவிஜுவலாக நான் ஒரு இடத்துல விக்டிமா இருப்பேன், நான் ஒரு இடத்துல அப்ரஸராக இருக்கிறேன், ஒரு இடத்துல நான் பாதிப்புக்கு உள்ளாகிறேன், இன்னொரு இடத்துல நான் யாரையோ பாதிப்புக்கு உள்ளாக்குறேன். அதுதான் வந்து இப்போ நீங்கள் பெரியார் ஒரு ஹைராக்கி ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னா, அந்த ஹைராக்கி ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு உச்சபட்ச அதிகாரியிலேருந்து அவர் கீழே வேலை செய்கிறவர், அவர் கீழே வேலை செய்கிறோம், அப்படியே வந்தீங்கன்னா ஒரு கடைநிலை ஊழியராக ஒரு அலுவலகத்தில் இருக்கிற ஒரு ஆள், அவர் வீட்டில் போயிட்டு அவரோட மனைவியை வந்து ஹர்ட் பண்ணுவார். அந்த மனைவி குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஸோ உலகத்திலே அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து குழந்தைகள் தான். அந்த ஒரு குழந்தைய தான் ஜோதிஷ். இந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, எந்த குழந்தைக்கும் தெரியாது. எல்லா குழந்தைகளுக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது நம்ம தான், அடல்ட்ஸ் தான், வீடு தான். முதல்ல ஆரம்பிக்கிறது வீடு தான். முதல்ல வீட்டில் ஆரம்பித்து மெல்ல வந்து அப்புறம் ஸ்கூல் சொல்லும், எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லும், அப்புறம் ஹிஸ்ட்ரி சொல்லும், அப்புறம் நியூஸ் சொல்லும், இப்படியே ஒன்று ஒன்றா வரும். அப்போ இந்த அம்மாவும் அதே தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. என் பையன் வந்து வெளியிலே வரக்கூடாது, அவன் வந்து தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் அவன் மனசுக்குள்ளே அதை ஒரு பிரச்சனையாக பார்க்கல. அதுதான் அந்த பொண்ணுக்கு அவன் மேலே விருப்பம் வர்றதுக்கான காரணம். இந்த படத்தில் இருக்கிற அந்த லவ் ட்ராக் இருக்குல்ல, அந்த லவ் ட்ராக் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக, ரொம்ப மெச்சோர்டாக கையாளப்பட்ட ஒரு லவ் ட்ராக். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு இவன் மேலே ஆக்சுவலாக என்னென்னா, ஜோதிஷை சந்தியா வந்து பார்த்தாங்கல்ல அவங்க கண்கள் வழியா, அந்த கண்கள் எந்த பெண்ணுக்கு இருந்திருந்தாலும் ஜோதிஷ் மேலே அன்பு வந்திருக்கும். ஆக்சுவலாக சந்தியா பார்த்த மாதிரி ஜோதிஷ எந்த பெண் பார்த்தாலும் அவங்க மேலே அன்பு வரும். அந்த பார்வையை தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். நம்மளோட கண்ணு எதை பார்க்குதுன்னா, வெள்ளையா இருக்கிறானா, இல்லை அந்த பொண்ணு வெள்ளையா இருக்காங்களா, அவன் அழகு எதை வச்சு நம்ம அழகுன்னு மதிப்பிடுறோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து பணம் இருக்குதா, அறிவு இருக்குதா, வேலை இருக்குதா, ஆஸ்தி இருக்குதா, வீடு இருக்குதா, அது. ஆனால் அப்போ சந்தியாவோட கண்கள் எதை பார்த்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னு சொல்லி 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 ஒரு ஆம்பளை ஹீரோவாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். அப்படி இல்லை. இந்த படத்தில் அவனை ஹீரோவாக பார்க்கல, ஆனால் அவன் ஒரு ஹீரோவாக தான் இருக்கிறான். அது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான் அந்த பையன் ஜோதிஷ், என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பொண்ணை முதல்ல கிண்டல் பண்ணுறான், பார்த்த உடனே அப்ரிஷியேட் பண்ணுறான் ஜெனுவனாக. அது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு 2 தடவை வந்து கடை வாசலில் இருக்கிற அந்த கண்ணாடி கதவில் மோதுறாங்க. 2 தடவை பார்த்தவன் வந்து 3ஆவது தடவை அதில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறான். ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம வந்து அதை ஒரு கேலியாக பார்க்காம, அவங்களுக்கு ஏதோ அது ஒரு பாதிப்பை உண்டாக்குதுன்னு ஒருத்தன் எம்பத்தட்டிக்கலாக பார்க்குறான். அதில் ஒரு எம்பத்தி இருக்குது. அப்புறம் அவங்க வந்து தேட்டருக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு படம் பார்க்குறான். படத்தில் யாருக்கோ ஒரு பிரச்சனை, இவன் அழுறான். கூட ஒரு பொண்ணு இருக்காள, நான் ஆம்பளையாச்சே அழக்கூடாத, இதுதான் நான் சொல்கிறேன். அவன் ஆம்பளைனா அழக்கூடாது.
இந்த ஆம்பளை அழாத ஆம்பளைகள் நடித்த எல்லா படங்களும் 1000 கோடி வாங்கிரும். ஓகே, அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட. அல்ற ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள அழுறோம். பட் இந்த பையனுக்கு வந்து அல்றதுக்கு துணிவு இருந்தது, அல்றதுக்கு தயங்கலை. ஓகேவா? ஸோ அப்போ அதை தான் அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அதுதான் சந்தியாவின் கண்களாக நான் பார்க்குறேன். சந்தியா இவங்கிட்ட வந்து இந்த வெண்புள்ளிகளை தாண்டி இல்லை, இந்த ஃபுல் அண்ட் ஷர்ட் பேண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கக்கூடிய கண்கள் தான் சந்தியாவுக்கு வாய்த்த கண்கள். ஓகேவா? அந்த மனுஷனை பார்க்காம அவனோட வெண்புள்ளிகளை மட்டுமே பார்க்கறது தான் மொத்த சமூகமும். அப்போ சந்தியா வேற, இந்த சமூகம் வேற. ஜோதிஷோட நண்பர்களும் அந்த வெண்புள்ளிகளை பார்த்தாங்க. அது தாண்டி அவங்களுக்கு வந்து மெல்ல ஜோதிஷே வந்து ஒரு இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து மேபி சைக்காலஜிஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு ப்ராப்பரான உதாரணமாக அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம். இதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சந்தியா வந்து பல இடங்களில், குறிப்பாக அந்த வசனங்கள், அதாவது டேய் நீ மொபைலில் மட்டும் ஃபில்டரை மாற்றாதரா, உன் மனசுக்குள்ளே இருக்கிற ஃபில்டரை மாற்று அப்படின்னு சாதாரணமாக போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் யோசிப்பான். அப்புறம் அந்த வாட்டர் டேங்க், அது அவன் சார் சொன்னாங்க இல்லையா, அதாவது என்னென்னா நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பொதுவாக அந்த காக்கா பருந்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, காக்கா மட்டும் கழுகை போய் கொத்துமா, வேறு எந்த பறவையும் கழுகுக்கிட்டே போகாது. அப்போ கழுகு வந்து சிம்பிளாக என்ன பண்ணுன்னா அதோட உயரத்தை அதிகரிக்கும். காக்கா வந்து அதுக்கு மேலே பறந்துச்சுன்னா மூச்சு திணறும், கீழே வந்துடும். ரொம்ப சிம்பிள். நேச்சரில் இருக்குது. நேச்சர்லேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரோம். இப்போ அதே தான், நீங்கள் உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா கீழே பேசுகிறது, கேலி கிண்டல் எதுவுமே உங்கள் காதலே விழாது. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிறோம், நான் இப்போமே ஃப்ளைட்டில் போகும்போது இங்கே கீழே கிண்டல் பண்ண யாரோட இதுவுமே நமக்கு கேட்காது இல்லையா? அந்த மாதிரி அதை விஷுவலாக பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது அந்த பொண்ணு, அதாவது இன்டர்வென்ஷன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு முறையும் இந்த படம் முழுக்க இருக்கிற எல்லா சீன்ஸ்லேயும் ஜோதிஷ், அதாவது ஜோதிஷ் நீ எப்படி இருக்க பார்த்தியா, இப்போ என்ன பண்ணுற பார்த்தியா அப்படிங்கிறத அவங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து அட்வைஸாவோ இல்லைனா சொல்லி காட்டுற விதத்துலேயோ அப்படி வைக்காமல் ப்ராப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன். அதுதான் அவனை வந்து யோசிக்க வச்சுட்டே இருக்குது. அதை யோசிக்க வச்சுட்டே வரும்போது தான் அவனுக்கு அவன் தங்கச்சியை புரிஞ்சிக்க முடியுது. சந்தியா பார்க்குற ஜோதிஷ் பார்த்த அப்புறம்தான் ஜோதிஷ் வந்து அவன் தங்கச்சியை புரிஞ்சுக்கிட்டான். அப்போ அவன் தங்கச்சி சொன்னாங்கல்ல, அவன் தங்கச்சி சொன்னதும் இந்த அம்மா, அதாவது அந்த ஆஷாங்கிற அந்த அம்மா வாழ்கிற ஒரு வீடு, ஒரு நாய்க்குண்டு மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளேருந்து வெளியேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த அம்மா அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியேறவே முடியல. அவங்க அதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப வளண்டுக்கிட்டே இருக்காங்க. சின்ன விஷயம், ஒரு அந்த வீட்டில் வந்து வெக்கையாக இருக்குது. அவன் வந்து ஒரு ஈரத்துணியை வந்து, இதை நாங்கள் பல வீடுகளில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஈரத்துணியை வந்து ஒரு ஆங்கரில் மாட்டிட்டு பின்னாடி ஒரு டேபிள் ஃபேனு, அந்த காற்றுல இவன் இந்த பக்கம் உட்காந்துருப்பான், அந்த பக்கம் அவங்க அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வாழ்க்கையை உத்து பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது எனக்கு இருக்கிற பேர், இல்லை நான் ஒரு ஆணுங்கிற ஜெண்டரு, இல்லை எனக்கு இருக்கிற சாதி, ரிலிஜனு, எட்ஸட்ரா 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 எட்ஸட்ரான்னு ஒரு 500 விஷயம் இருக்கு இல்லையா? இதை தாண்டிட்டு வாழ்க்கையை ஒத்து பார்க்குற ஒருத்தராக தான் நான் வந்து அனில்குமாரை பார்க்குறேன். நான் அங்கே இருந்து தான் இப்போ ஜான் சார் கூட பேசும்போது சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த வயசு இந்த அம்மாவை எப்படிடா இவர் எழுதினாரு அப்படின்னா அவங்க அம்மாவை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒத்து பார்த்துருப்பாங்க. எத்தனையோ அம்மாக்கள் நம்மளை சுற்றி இருக்க தானே செய்கிறாங்க, எத்தனையோ அப்பாக்கள் இருக்க தானே செய்கிறாங்க, நம்ம நண்பர்கள் இருக்க தானே செய்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த பர்டிகுலர் விஷயம், அந்த நண்பர்கள் விஷயத்தில் வரும்போது நான் ரொம்ப ரேண்டமாக பேசுகிறேன். பட் அகெயின் இந்த பாண்டான்னு நண்பர்கள் கிண்டல் பண்ணும்போது நமக்கு அது ஜாலியாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அது வந்து உரைக்குது. அப்போ அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அப்போ இன்னொரு நண்பன் வந்து கேட்குறான், ஏன்டா நீ என் ஃப்ரெண்டுடா, நான் உன்னை அப்படி தான்டா கூப்பிடுவேன், வேறு எப்படி கூப்பிட்றது, இப்போ நீ கூட தான் என்ன ஃப்ளாஷ்னு கூப்பிட்ற. ஃப்ளாஷ் தான் நினைக்கிறேன், மின்னல். மின்னல், ஃப்ளாஷுன்னு சப்டைட்டில் பார்த்தேன், மின்னல். அப்போ நீ நீ மின்னல்னு கூப்பிட்டா அவன் அடிக்கலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். டேய் வெண்ண அப்படி தான் சொல்லுவான் அவன். என்ன சொல்லுவான்னா, நீ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறடா, மின்னலுங்கிறது உனக்கு காம்ப்ளிமெண்ட்டு இல்லையா, சூப்பர் ஸ்டார் மாதிரி மின்னல்னு கூப்பிடலாம். நீ என்ன கூப்பிட்றது வந்து கேலி, பாண்ட, ஸ்பாட்டி, அதாவது
அதோட வெவ்வேறு வேர்ஷன்ஸ் வந்து படத்தில் வரும். ஒரு ப்ரொடியூசர் அவன் பார்க்கும் போது என்னடா அவன் பெயிண்ட் உறிஞ்சவனை கூட்டு வந்திருக்கீங்கம்மா, இன்னொருத்தனை வந்து டால்மேஷியன்மா. இது எல்லாமே நீங்கள் பாருங்கள். அது இதையுமே ஒரு இடத்துல அழகாக என்னன்னா, ஒரு டேரக்டரோட ஷார்ட் ஃபிலிமில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் அது ஒரு எல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னா, அது ஒரு லெசன் தானே அப்படின்னா, அப்போ அந்த லெசன்லாம் நான் அத்தனை 1000 லெசன் படிச்சுன்னா அதை வச்சுட்டு புக்கு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் வெவ்வேறு டிசைனில் கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறது, அதை தாண்டி இந்த ஜோதிஷ் வந்து வந்துக்கிட்டே இருந்தான். ஜோதிஷ் வந்துக்கிட்டே இருக்கும்போது சந்தியா வந்து இப்போ நான் சந்தியாவோட கேரக்டரை வந்து இப்போ உண்மையிலே சொல்கிறேன், இப்போ சந்தியா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான் அது. ஆனால் சந்தியாவையுமே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சந்தியா வந்து எல்லா பொண்ணுங்களுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் நாம் பார்க்குற ஜோதிஷ் வந்து எல்லா ஆண்களுக்குள்ளேயுமே இருக்கிறாங்க. நம்ம இப்போ ஜோதிஷ்க்கு வெண்புலிகள் அப்படின்னா நமக்கு வேறு ஏதோ ஒரு காரணம், அவ்வளோதான் விஷயம். ஸோ கான்டெக்ஸ்ட் மட்டும்தான் மாறும். ஆனால் நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ இடத்துல தயங்கி குழம்பி நம்ம இன்னுமே இருக்க தான் செய்கிறோம். அதோட இன்டர்வென்ஷனாக தான் நான் வந்து சந்தியாவை பார்க்குறேன். ஸோ இந்த அம்மாவும் மகனும் இப்படி ஒரு நாய்க்குண்டுன்னு அவங்களே நம்புகிற ஒரு வீட்டில், அந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பம், ஒரு 4 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டிலேருந்து அந்த பொண்ணு போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து தனக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணி போயிடுறாங்க. அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அகெயின் நான் இந்த குடும்ப அமைப்பு இருக்கு இல்லையா, குடும்ப அமைப்பு அப்படின்னா அது வந்து வெறுமனை ஒரு 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 அந்த குடும்ப அமைப்புக்கு பின்னாடி அந்த ஒரு சாதியோ மதமோ நம்பிக்கைகளோ பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ரிஜிடிட்டி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களை முடக்குது. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவங்க ஜான் சார் பேசும்போது சொன்னாங்க, என்னென்னா அந்த அம்மா வந்து யாரையுமே கண்ணையே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. என்னத்தை பார்க்குறது இல்லை. இப்போ அவங்க வாழ்க்கையில் வெறும் கசப்பை மட்டுமே பார்த்த ஒரு பொண்ணு வந்து எந்த முகத்தில் நம்பிக்கையை பார்க்குறது? எந்த முகமே நம்பிக்கையை கொடுக்கல அவங்களுக்கு. அப்போ அவங்களோட பிலீஃப் சிஸ்டம், அதான் சொல்கிறேன், அவங்களோட நம்பிக்கைக்குள்ளே இருந்து அவங்க ஆப்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை என்ன, டேய் நீ வந்து படித்து முடித்து ஏதாவது ஒரு வேலை போய் எனக்கு வந்து 2 மாடி 1 மாடி வீடு கட்டணும்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட பொண்ணு வந்து 1 மாடி வீட்டில் இருந்ததுனால 2 மாடி வீடு கட்டணும் அப்படிங்கிற இவ்வளோ தான் நகர்றாங்க. அவனுக்கு அது இன்னும் ப்ரெஷரு, அவனுக்கு இருக்கிற வேலைகளே நிற்க மாட்டேங்குது. அப்போ ஒரு ஆண் மேலே இப்போ இப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக இப்படி பேசி பாருங்களேன். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகன், ஒரு மகள், இவங்க மேலே இந்த குடும்ப அமைப்பு, அப்புறம் அது கூட சேர்ற இன்னும் பிற விஷயங்கள் வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரானது. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து விலகி வர்றது இருக்குல்ல, அதுதான் தலைவரையில் அந்த மகனும் அந்த மகளும் அந்த அப்பாவும் அந்த அம்மாவுமே வர்ற ஒரு இடம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அந்த மகள் தொடங்கி வைக்கிறாங்க. அந்த மகள் வந்து முதல்ல அந்த நாய்க்கூண்டுன்னு அவங்க சொல்கிற அந்த நாய்க்கூண்டுலேருந்து முதல்ல மகள் வெளியேறாங்க. வெளியேறதுக்கு அவங்க சொன்ன காரணம் ரொம்ப முக்கியமானது. இது என்னுடைய விருப்பம், எனக்கு அவனை பிடிச்சிருந்தது, அவ்வளோதான் விஷயம். அவன் 28 வயசு, அந்த பையன் கணேஷுங்கிற பையன் வந்து இவங்க கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அழுறாங்க, வருத்தப்படுறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க அண்ணங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருந்திருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மோசமானதாக தான் இருந்திருக்கும். வீடுங்கிறது நான் அந்த அமைப்பை சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு இந்த அமைப்பு வந்து எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குதுங்கிறது தான் விஷயம். அழுத்தத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு அம்மா, அழுத்தத்துலேருந்து வெளில வந்த ஒரு மகள். அப்போ அந்த மகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்னுடைய விருப்பம், நான் விரும்பி தான் இந்த வாழ்க்கையை எடுத்தேன், அதனால் ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் இறந்த அப்புறமும். இப்போ கணவன் இறந்த அப்புறம் ஒரு பெண் வந்து ஐம் ஹாப்பி அப்படின்னு சொன்னால், நம்ம அதை தான் நான் வந்து ஜென்ரல் அந்த சென்டிமெண்ட்னு சொல்கிறேன். கணவன் இறந்தோடனே ஒரு பொண்ணு வந்து அவள் எப்படி நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதான் நான் இப்போ போகிற போக்கில் இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து
இங்கே இருக்கிற கெட்டி தட்டி போன நம்பிக்கைகளை அல்லது அந்த பிஹேவியர் பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, அதை உடச்சிக்கிட்டே வராங்க. இப்போ இன்னுமே சைக்கலாஜிக்கலாக இதை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, அந்த அம்மா வந்து டேய் ரொம்ப நம்பாதரா, அப்போ தான் கிடைக்கும், எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுக்கோ, அப்போ தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் சொல்லுவாங்க. அவன் அப்படியே பார்க்குறான், கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சைக்காலஜியில் சொல்கிறதா இருந்தால் இது ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணுறது. அப்போ தொடர்ந்து நாம் எதை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு இதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த படத்தில் இந்த ஆண் இருக்கார்ல, இந்த படத்தில் இந்த குடும்பத்தலைவனா இந்த அப்பாவாக வர்ற ஒரு கேரக்டர் இருக்கார்ல, நாம் ப்ரொக்ரெசிவ்னு சொல்கிற எல்லாருமே வலிந்து பண்ணுற எதையுமே அவர் பண்ணல. ரொம்ப சாதாரணமாக ஒரு அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளில போனோடனே, நான் ஒரு அடல்ட்டு, அவங்க ஒரு அடல்ட்டு தானே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் விரும்பி தானே இதை வந்தேன் அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்து ரொம்ப சாதாரணமாக ஆமாம் நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு வந்து அந்த மகளுக்கு வந்து குழந்தை பிறந்தா போகணும்ல, ஆமாம் போக தான் செய்யணும். அப்போ இந்த பையன் வந்து நடிக்கிறான்ல, ஆமாம் நடிக்கணும், அவன் செய்யட்டும். அப்போ இந்த அப்பா, இதுதான் நான் ப்ரொக்ரெசிவ் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அப்போ அந்த மகளும் அவங்க விருப்பத்துக்கு உண்டான வாழ்க்கையை வாழ அனுமதிக்க வேணாம். லெட் தம் சூஸ், தே ஆர் அடல்ட்ஸ் அப்படின்னு நம்புற ஒரு அப்பா தான் அந்த அப்பா. அவங்க அடல்ட்ஸ் தானே, அவங்களுக்கு தெரியாதா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நம்புற ஒரு அப்பா. பட் அந்த அம்மாவோட நெருக்கடி டோட்டலாக வேறு. அந்த அம்மா மெல்ல வந்து, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கிற நெருக்கடியும் ஒரு ஆணுக்கு இருக்கிற நெருக்கடியும் டோட்டலாக வேறு. அப்போ காலங்காலமாக 4 சவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்து அந்த சுவர்கள் வந்து ரொம்ப பக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு அது எவ்வளோ பெரிய பதட்டத்தை உண்டாகும் இல்லையா? அதுதான் அந்த அம்மா. அப்போ அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மாடி கிடைக்குது, ஒரு மொட்டை மாடி கிடைக்குது. அங்கே போய் அந்த பொண்ணு நின்றுக்கலாம், காற்று வாங்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ விஷுவலாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த படத்தில். அப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற இந்த படம், நான் இப்படி சின்னதாக சொல்கிறேன். இந்த படத்தோட தொடக்கத்திலேருந்து நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதாவது ரொம்ப இயல்பாக ஃபோர்ஸ்டாக இல்லாமல், நான் பண்ணுறேன் பார்த்தியா, நான் சொல்கிறேன் பார்த்தியா, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப 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 இயல்பாக பல விஷயங்களை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. அதனால் இப்போ அந்த ஜோதிஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இடம் இருக்குது. இப்போ கேமரா தன்னுடைய முகத்தை வந்து பிடிச்சிருச்சு, அதை வந்து அவர் வேலை செய்கிற ஆள் வந்து கேட்குறாரு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் நிறைய இடங்களில் ரொம்பவே ரசித்தேன். என்னென்னா, கத்தாதீங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னா, ஆமாம் உனக்கு ஒரு இமேஜ் இல்லைங்க, உங்கள் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் வந்து மாடு மாதிரி கத்துறீங்க அப்படின்றாரு. அப்போ ஒருத்தன் அதான் அந்த பொண்ணுமே அதை சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட நண்பர்கள் வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க, என்ன கமிட் ஆகிட்டியா அப்படின்னு, சும்மா டெம்பரவரி தானே அப்படின்னு. இல்லையா நான் வந்து சின்சியராக தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்லுவான், இவனையா அப்படின்ட்டு. அப்போ நீ பிரச்சனையாக பார்க்குறத அவன் பிரச்சனையாக பார்க்கல. நான் அதை தான் திரும்பவும் சொல்ல வரேன். நான் ஏன் ஒரு இந்த படம் வந்து ஒரு கேள்வியை வைக்குது. அந்த கேள்வியை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். படம் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நாம் பல கேள்விகளுக்கு ஆளாயிருந்தாலும், கிண்டல்களுக்கு ஆளாயிருந்தாலும், டிஸ்கிரிமினேஷனுக்கு ஆளாயிருந்தாலும், நாம் விக்டிமாக இல்லாதப்ப நாம் யாராக இருக்கும்? அந்த கேள்வியை தலை வர வைக்குது. நன்றி.